பண ஆசை எல்லாம் தீமைக்கும் வேறு என்று சொல்லிக்கு. ஆனால் கிரியை எப்படிக்கு தெரியுமா? பண ஆசை உள்ளவராய் நடக்குது. பணம் எவ்வளோ வந்தாலும் பத்தாது. கேட்டால் இல்லை 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 இல்லைன்ட்டு ஒரு கூட்டம், இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் நம்ம சொல்லி கொண்டிருக்கிறது. இந்த கூட்டமாய் நீங்கள் இருக்கக்கூடாது, இந்த கூட்டமாய் நீங்கள் வாழக்கூடாது. உங்களுக்கு போதும் என்ற மனதுன்னு, இந்த போதும் என்ற மனது உனக்கு இருக்கும்போது தான் நான் உன்னை விட்டு உள்ளதும் உன்னை கைவிடுதல்னு சொல்கிறார். அப்போ நம்ம வாசிக்கிறோம், எப்ரேயரில் கேட்குறோம், இப்படியெல்லாம் தெரியும் வசனம் தெரியுமா? தெரியும். அப்போ ஏன் நீ இப்படி இருக்கிற? எவ்வளோ பணங்கள் தான் இன்றைக்கி இவ்வளோ தான் போதுன்னா எல்லாத்தையும் சேர்த்து வை, சேர்த்து எவ்வளோ வந்து சேர்த்து வச்சுரு, சேர்த்து வை. அப்போ நம்ம சேர்த்து வைக்கிற ஒரு கூட்டம் போல் வாழ்கிறோம். இன்றைக்கி நான் சொல்கிறேன், சேர்த்து வைக்கிறது நல்லது தான். கர்த்தர் நமக்கு என்ன பண்ண கொடுப்பார், அது நிறைவாக கொடுப்பார். அது நான் சேர்த்துக்கொள்ளுன்னு சொன்னால் சேர்த்துக்கொள்ளணும். இன்றைக்கி நிறைய பேருடைய கிரியைகள் எப்படி இருக்குதுன்னு சொன்னால் தேவனுக்கு பிடிக்காதவளாக காணப்படுது. தேவன் அதை பார்த்து நிறைவுள்ளதை